ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. எஸ்பிஓவில் வந்து நம்ம டிக்கெட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து எப்படி ரைஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் டேஷ்போர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வருமா. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து டிக்கெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைஸ் ஏ டிக்கெட் இருக்கும். இந்த ரைஸ் ஏ டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. நேம் வந்து டிஃபால்ட்டாக காட்டும். மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா ரிஜிஸ்டர் பண்ணும்போது. ஸோ அந்த மெயிலே வந்து கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பருமே அதுமாரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்டர் த டைட்டில், மேக்ஸிமம் 30 வேர்ட்ஸ். நீங்கள் வந்து என்ன டைட்டில் என்ன ரிலேட்டடானு கேட்குறீங்களோ அது வந்து 30 வேர்ட்ஸ் வரல கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் யுவர் இஷ்யூஸ், உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது வந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தமாரி இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அப்லோடு த ப்ரூஃப், நீங்கள் வந்து சூஸ் த ஃபைல் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து என்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து 2 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 MBக்கு உள்ளே இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரை சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த டிக்கெட் வந்து எல்லாருமே ரைஸ் பண்ணலாமா, யார் ரைஸ் பண்ணணும் யார் ரைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா விட்ராபிள் வரல அப்படின்ட்டு கேட்டு வந்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது யார் ரைஸ் பண்ணணும்னா, எனக்கு வந்து ஐடியில் இஷ்யூஸ், எனக்கு ஐடியே ஓப்பன் ஆகலை, ஐடி வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் ஆகிடுச்சு. ஸோ அதுமாரி உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆகலை, ஐடியில் வந்து எரர் வருது, இன்வேலிட் வருது. ஸோ அந்தமாரி வருது உங்களுக்கு வந்து பண்ணுறவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து ரிலேட்டான, எனக்கு டாஸ்க்கு வந்து நான் எப்படி தான் கரெக்டாக பண்ணுறேன், பட் அப்படியுமே எனக்கு வரலை அப்படின்றவங்க பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து இப்போ வந்து டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவங்க வேண்டி தான் பண்ண முடியும். வேறு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா த லிங்க் மஸ்ட் பி வேலிட் த ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் யூஆர்எல். ஸோ நீங்கள் யூஆர்எல் வந்து ஃபேஸ்புக்லேருந்து பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து கண்டென்ட் ஷேரிங் பண்ணுறீங்களா, அந்த டாஸ்க்கோட ரிலேட்டட் வந்து கரெக்டாக லிங்க் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ பப்ளிக்கில் தான் இருக்கணும், அது வந்து மெயினாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இல்லை நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிறேன், கீவேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன், ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கொடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாமா அப்படின்னா இதுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது டாஸ்க் ரிலேட்டானது, உங்கள் ஐடியில் தான் இஷ்யூ. சப்போஸ் எஸ்பிஓவில் வந்து போர்ட்டலில் வந்து ப்ராப்ளம்னா சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்கள் ஐடியில் வந்து இஷ்யூஸ்னால் அது வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்மிட் கரண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு வித் இதை அப்ரிகேட்டட் இது ஸ்கீவேர்டு இன்க்ளூடட். இந்த இதுவுமே நான் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கேன், பட் இப்படியுமே எனக்கு வந்து கரெக்டாக இந்தமாரி ஆகலை, சரியாக காட்டலை அப்படிங்கும்போது இதுக்குமே டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்தமாரி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்குமே வந்து இப்போ த வாட்ச்டு த வீடியோ யூஆர்எல் இது ஆல்ரெடி விஸ் டேக்கன். ஸோ இது வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா 2 ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பண்ணலாம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஐடி வச்சுருப்பீங்க, இது வந்து மீடியா பூஸ்டருடைய ஸ்க்ரீன்ஷாட்டு, நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வச்சுருந்துட்டீங்க, மறுபடியும் அதே காப்பி பண்ணி இன்னொருத்தில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ யார் டிக்கெட் ரைஸ் பண்ணணும், யார் டிக்கெட் ரைஸ் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் வந்து நல்லா ஃபேராக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போய் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.